அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு சிறந்த பதிவுகளை இங்கே எனக்கு கொடுத்துட்டு வரோம். நம்ம குடியரசுத் தலைவருடைய சிறப்புகள் ஆல்ரெடி பார்த்தோம். பேலன்ஸ் இப்போ பார்த்துடலாம். இந்தியாவோட குடியரசுத் தலைவராக முதல்ல பதவி வகித்து பெருமையை கொண்டவர் கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவர். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக, அதாவது முதல் குடியரசுத் தலைவராக நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்ச சாதனையை செய்திருக்காரு. மக்களவை தேர்தல் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா நின்று ஒரு காமன் மேன் மாதிரி நின்று ஓட்டு போடுற அந்த முதல் பணியை நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்து டாக்டர் KR நாராயணன் அவர்கள் செஞ்சுருக்காங்க. அண்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா பதவியில் இருந்தப்பவே இறந்த குடியரசுத் தலைவராக ஜாகிர் ஹுசைன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த பெருமையை VV கிரி அவர்கள் பெற்றிருக்காரு. குடியரசுத் தலைவர்கள் என்றாலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பாக கருதப்படுது. இந்தியாவில் ஒரு தற்காலிக தலைமை ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பணியை ஏற்று இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தற்காலிகமாக இருந்தவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் முகமது ஹிதயத்துல்லா அவர்கள் திறம்பட தங்களுடைய பணியை செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். குடியரசுத் தலைவர் உடைய சிறப்புகளை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து வரும்போது இன்னும் சிறப்பான பதிவுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.